வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பாரத யுத்தம் முடிந்த பின் துவாரகையில் கிருஷ்ணன் 36 ஆண்டுகள் அரசாண்டான். கிருஷ்ணனுடைய குலத்தைச் சேர்ந்த விருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜகர்கள் என்று பல பெயர் கொண்ட யாதவ குமாரர்கள் வரம்பு கடந்து சுகத்தில் காலங்கழித்து வந்தார்கள். அவ்வாறு நடத்திய சுக வாழ்க்கையினால் அடக்கமும் ஒழுக்கமும் இழந்தார்கள். ஒரு நாள் சில ரிஷிகள் துவாரகைக்கு வந்தார்கள். அப்போது பெரியவர்களிடம் அலட்சியம் கொண்ட யாதவர்கள் ரிஷிகளை பரிகசிப்பதற்காக தங்களுக்குள் ஒருவனுக்கு பெண் வேஷம் போட்டு முனிவர்களிடம் சென்று, சாஸ்திரம் படைத்தவர்களே, இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ரிஷிகள் இந்த பொய்யையும் பரிகாசத்தையும் கண்டு கோபம் மேலிட்டு, இவனுக்கு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கை உங்கள் குலத்திற்கு யமனாகும் என்று சபித்துவிட்டு திரும்ப போய் விட்டார்கள். முனிவர்களின் சாபத்தை கேட்டு, வேடிக்கையாக செய்தது இப்படி ஆயிற்றே என்று யாதவர்கள் பயந்தார்கள். மறுநாள் ரிஷிகள் சொன்னபடியே ஸ்திரீ வேஷம் தரித்த சாம்பன் பிரசவ வேதனை அடைந்து ஒரு உலக்கை உண்டாயிற்று. இதை கண்டு ரிஷிகள் சாபம் உண்மையாகவே முடியும் என்று யாதவர்கள் மிக்க மனவேதனை அடைந்தார்கள். உலக்கையை யமஸ்வரூபமாக கருதினார்கள். எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்து உலக்கையை எடுத்து சுட்டு சாம்பலாக்கி விட்டு கடற்கரையில் இறைத்து விட்டார்கள். அடுத்த வருஷம் அந்த சாம்பலின் மேல் மழை பெய்தது. அந்த இடத்தில் கோரை புல் ஏராளமாக முளைத்தது. தன்னுடைய பயம் தீர்ந்துவிட்டது என்று யாதவர்கள் சாபத்தை மறந்தார்கள். பிறகு ஒரு நாள் யாதவர்கள் கூட்டமாக கடலோரமாக சென்று உல்லாசமாக கூத்திலும் மதுபானத்திலும் காலம் கழித்தார்கள். கள்ளினுடைய வேகம் வேலை செய்ய ஆரம்பித்தது. யாதவ குலத்தின் கிருதவர்மன் கௌரவர்கள் பக்கத்திலும் சாத்தியகி பாண்டவர்கள் பக்கத்திலும் சேர்ந்து யுத்தம் செய்தார்கள் அல்லவா? எந்த சத்திரியனாவது தூங்குகிறவர்களை கொல்வானா? ஏய் கிருத்தவர்மரே, யாதவ குலத்திற்கே பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விட்டீரே என்று சாத்தியகி கிருத்தவர்மனை பார்த்து பரிகாசம் செய்தான். போதையில் இருந்த மற்றும் பலர் அந்த பரிகாச வார்த்தையை ஆமோதித்தனர். கிருத்தவர்மனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. யுத்தத்தில் கை அறுக்கப்பட்டு பிரயாபேசமாக செய்து கொண்டு யோக நிலையில் இருந்த மகான் பூரிசிரவசுவை கசாப்புக்காரனைப் போல கொன்ற நீ என்னை பற்றி எப்படி பேசலாம் என்றான் கிருத்தவர்மன். அதன்மேல் வேறு பலர் சாத்தியகி செய்த அநாகரிகத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். பிறகு எல்லா யாதவர்களும் கலகத்தில் சேர்ந்து கொண்டார்கள். சண்டை பலமாக முற்றிக்கொண்டது. தூங்கியிருந்தவர்களை கொன்ற பாதகன் இதோ பார், தன் முடிவை அடைந்தான் என்று சொல்லி சாத்தியகி கிருத்தவர்மன் பேரில் பாய்ந்து கத்தியால் அவன் தலையை வெட்டி வீழ்த்தி விட்டான். அதைக் கண்டு பலர் சாத்தியகியை சூழ்ந்து கொண்டு அங்கிருந்த பான பாத்திரங்களை அவன் மேல் எரிந்து தாக்கினார்கள். இவ்வாறு சாத்தியகியை சூழ்ந்து கொண்டு தாக்கியவர்களை கிருஷ்ணன் மகன் பிரத்யும்னன் எதிர்த்து போராடினான். அவனை பலர் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். பிரத்யும்னனும் சாத்தியகியும் உயிரிழந்தார்கள். அதன் பேரில் கிருஷ்ணனுக்கு கோபம் மேலிட்டு அவ்விடம் கடலோரத்தில் வளர்ந்து நின்ற கோரை புல்லை பிடுங்கி எடுத்து அதை கொண்டு எல்லோரையும் தாக்கினான். அவ்வாறே யாதவ கூட்டத்தார் எல்லோரும் கோரை புல்லை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள ஆரம்பித்தனர். உலக்கை சாம்பலிலிருந்து உண்டான அந்த கோரை புல் எல்லாம் ரிஷிகளுடைய சாபத்தால் பிடுங்கியவுடனே உலக்கைகளாயின. அந்த உலக்கைகளால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு யாதவ குலம் முழுவதும் கல்வெறியில் நடந்த இந்த இழிவான கலகத்தில் மாண்டார்கள். இதையெல்லாம் கண்ட பலராமன் துயரம் மேலிட்டு யோகத்தில் அமர்ந்து உயிரை நீத்தான். வெள்ளை பாம்பு வடிவத்தில் அவன் முகத்திலிருந்த ஜோதி புறப்பட்டு கடலில் மறைந்தது. பலராமனுடைய அவதாரம் முடிந்தது. பந்துக்கள் அனைவரும் ஒருவர் மிஞ்சாமல் நாசமடைந்து சகோதரனும் மறைந்ததை பார்த்த கிருஷ்ணன் தியானத்தில் மூழ்கினான். பிறகு தன்னந்தனியாக கடற்கரை வனத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். நடந்ததையெல்லாம் எண்ணி தானும் இந்த உலகை விட்டு மறையும் காலம் வந்தது என்று அறிந்து தரையில் படுத்தான். அப்படியே தூங்கி போனான். அப்போது அந்த காட்டில் மிருகங்களை தேடித் திரிந்த வேடன் ஒருவன் படுத்திருந்த வாசுதேவனை தூரத்திலிருந்து பார்த்து அது மான் என்று எண்ணி வில்லை வளைத்து அம்பு எய்தான். அம்பு கிருஷ்ணன் காலில் புகுந்து உயிரை தூக்கிச் சென்றது. மகோன்னத புகழை பெற்ற கிருஷ்ணன் மறைந்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.